ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இவ்வருடத்தின் வாக்குத்தத்த வார்த்தையான அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இப்படியாய் கர்த்தரை துதித்தார். தேவரீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர். இந்த ஆண்டு கர்த்தர் வாக்கினால் சொன்னதை தம் கரத்தினால், சர்வ வல்லமையுள்ள தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார், யாக்கோபே, நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். நீ ஒருவனாய் இருக்கிறாய், உன்னை திரளான பெருங்கூட்டமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் நீ பரம்புவாய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மாமனாகிய லாபானின் தேசத்திற்கு போன யாக்கோபு தன் தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வந்து, கானானுக்கு திரும்பி வந்து அவன் கர்த்தரை துதிக்கிறான். எப்படி துதிக்கிறான் என்றால், ஆதியாகமம் 32:10 பாருங்கள். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். என் கையில் நான் எதுவும் கொண்டு போகவில்லை. ஒன்றுமில்லாதவனாய் நான் கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். வெறும் கோலும் கையுமாய் சென்ற என்னை நீர் என்னை பலுகி பெருக பண்ணி இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வருடங்களுக்கு பின்பு சீரிய தேசத்திலே பிழைப்பை நடத்திவிட்டு 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள் பிள்ளைகளோடு மிருக ஜீவன்களோடு கடந்து வந்த யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வருகிறான். 27வது வசனத்தை பாருங்கள். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. இப்பதான் அப்பாட்டை வராரு. வந்தவுடனே நேரே அப்பாட்ட வரல. ராகேலின் மரணத்திற்கு பின்புதான் யாக்கோபு ஈசாக்கை பார்க்க வரார். ஏசாவின் ப்ராப்ளம் கிளியர் ஆன உடனே இவர் சீகேமுக்கு எதிராக கூடாரம் போட்டு, சாலேம் என்று சொல்லக்கூடிய சீகேமுடைய ஊருக்கு எதிராக கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தார். அடுத்து கர்த்தர் பெத்தேலுக்கு போக சொன்னார். பெத்தேலுக்கு போன பின்பு கடைசியாக தன் தகப்பனிடத்தில் வருகிறான், ஈசாக்கின் இடத்தில் வருகிறான். தன்னை ஆசீர்வதித்து அனுப்பிய தகப்பனிடத்தில் வருகிறான். மகனே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று ஆசீர்வதித்து அனுப்பிய தகப்பனை சந்திக்கும்படியாய் வருகிறான். எப்படி வருகிறான்? அதற்கு முந்தைய வசனங்களை பாருங்கள். 23 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய 12 குமாரர்களோடு வருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன்.
அவர் சொன்னதை செய்கிற தேவன். யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார், யாக்கோபை நீ பல்கி பெருகுவாய். 35ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபை மறுபடியுமாய் தேவன் சந்திக்கிறார். சாலேமில் ஏற்பட்ட பிரச்சனை, அதனை தொடர்ந்து கர்த்தர் பேசுகிறார், யாக்கோபே எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே என்னை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதித்த பின்பு அங்கே அன்று இரவு தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், 11வது வசனத்தை பாருங்கள், ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, பின்னும் தேவன் யாக்கோபை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டமும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆமென். அன்னைக்கு தேசமே கிடையாது, இன்னும் கானானை சுதந்தரிக்கல. கானான் எப்பொழுது சுதந்தரிக்கப்பட்டது? யோசுவாவின் நாட்களில். நாடே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஹalleluya. இதுதாங்க கர்த்தர், இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவனை பரதேசி அலைஞ்சிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு என் தேசத்தை கொடுப்பேன், இந்த கானானை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். மாத்திரமல்ல, ராஜாக்கள் உன் சந்ததியில் இருந்து பிறப்பார்கள். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நடந்ததா என்று சொல்லி வேதத்தை பார்ப்போம் என்றால் 100% நடந்தது. ஆமென். இடையில் பல பிரச்சனைகள் வந்தது, பல போராட்டங்கள் வந்தது, ஆனால் சொன்னது நடந்தது. ஹalleluya. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், மகனே நீ பலுகி பெருகுவாய். கர்த்தர் உன்னை பலுகி பெருக பண்ணுவார். அவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. எந்த தேசம் இருக்கிறீங்களா? எந்த தேசம்? எகிப்து. செழிப்புள்ள ஒரு தேசம், நைல் நதி பாய்கிற ஒரு தேசம், அங்க வறட்சியே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு தேசம். இந்த எகிப்து தேசத்தில் யாக்கோபும் அவனுடைய கற்ப பிறப்புகளும் அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, 5வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். 70 பேராய் அந்த எகிப்திற்குள்ளே போனார்கள். வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு அடிமைத்தனத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு இருக்கும் நாட்கள் அளவும் யாக்கோபுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அவனுடைய கற்ப பிறப்புகளுக்கும் அங்கே ராஜ மரியாதை. அவர்களுக்கு ஒரு குறைவில்லை. யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா அவன் ராஜ்யபாரத்திற்கு வந்தான். யோசேப்பை அறியாத ஒருவன் அன்றைக்கு எகிப்தின் தலைவனாய் வந்தான். அப்பொழுது அவனுடைய பார்வை முந்தைய ராஜாவை விட மாறுபட்டது. யோசேப்பின் நாட்களில் இருந்த ராஜா யோசேப்பின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பட்சமாய் பார்த்தான், கரிசனையோடு பார்த்தான். ஆனால் இப்பொழுது 400 ஆண்டுகள் முடிந்து விட்டது. எகிப்திற்கு வந்து 400 வருடங்கள் ஆகிவிட்டபடியினால் யோசேப்பை அறியாத அந்த ராஜா இவர்களை பார்க்கிறான். அவருடைய பார்வைக்கு இவர்கள் எப்படி தெரிகிறார்கள் என்றால், யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இருந்து பாருங்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான்.
அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். இவ்வளவு நாளும் இருந்த ராஜா பார்த்த பார்வை வேற, இப்போ இந்த புதிய ராஜா பார்க்கிற பார்வை வேற. இவன் பார்க்கிறான், இவர்கள் நம்மை விட பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எரிச்சலோடு பார்க்கிறான். இவர்கள் நிமித்தமாய் நமக்கு தீங்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி இவர்களை அழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்கிற எதிரான பார்வையோடு பார்க்கிறான். 10வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அவங்க பெருகக்கூடாது, அவங்களை குறுக பண்ண வேண்டும். அவர்கள் பலத்தவர்களாய் இருக்கக்கூடாது, பலவீனப்பட்டு போக வேண்டும். அவர்கள் நம்மை எதிர்த்து யுத்தம் செய்யும் பொழுது நம்மை ஜெயித்து விடாதபடிக்கு அவர்களை நமக்கு கீழாக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? பழுகி பெருகுவீர்கள். யாக்கோபே, நீயும் உன் சந்ததியும் பழுகி பெருகும். ஆனால் இங்கே எகிப்திலே தோன்றிய ஒரு புதிய ராஜன், அவன் சொல்லுகிறான், இவர்கள் குறுக வேண்டும், இவர்கள் பலவீனப்பட வேண்டும், இவர்களை ஒடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், இந்த ஊழியம் நிச்சயமாய் பலுகி பெருகும். இங்கு வந்திருக்கிற நீங்கள், உங்கள் குடும்பங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஆனால் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை குறுக பண்ணும்படியாய் எதிர்த்து நிற்கிறவன். அதை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிற நாம், நமக்கு எதிராய் நிற்கிற சத்துருவின் வலிமையை அறிந்தவர்களாய், அவனை மேற்கொள்ளும் வலிமையுள்ளவர்களாய் நிற்க மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இவன் உபாயம் பண்ணினான், தந்திரமாய் தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தை கூப்பிடுகிறான். என்ன செய்யலாம்? இவர்கள் பிள்ளை பேரை தடுத்து நிறுத்த வேண்டும், இவர்கள் பெருக்கத்தை குறுகச் செய்ய வேண்டும். உபாயம் செய்கிறான். அதிலே ஒருவன் ஆலோசனை கொடுக்கிறான், இவர்களை வேலையினால் கொடுமை செய்யலாம். அதிக வேலையை கொடுத்து விட்டால், இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை கொடுத்து இவர்களை வேலை வாங்கிவிட்டால், இவர்கள் எண்ணமெல்லாம் வேலையிலும் அதன் மீது உள்ள வருத்தத்திலும் போய்விடும். பிள்ளை பேரு தடுத்து நிறுத்தப்படும். இவர்களை குறுக பண்ணிவிடலாம், இவர்கள் பெருக்கத்தை தடுத்து விடலாம் என்று சொல்லி கொடுமையான வேலைகளை வாங்கினான். 11வது வசனத்தை பாருங்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பெரிய பெரிய பட்டணங்கள், பெரிய பெரிய பில்டிங், எல்லாவற்றிற்கும் இவர்களை வைத்து வேலை வாங்கினான். இரவு பகல் பாராமல் அவர்களை வேலையினால் கொடுமைப்படுத்தினான். வேலையினால் ஒடுக்க நினைத்தான். ஒடுக்கி போடும்படியாய், குறுகச் செய்யும்படியாய் பல விதங்களில் அவன் செயல்பட்டான். ஐயா, தந்திரமா ஆலோசனை பண்ணினான், ஆலோசனை கூட்டத்தெல்லாம் கூட்டினான், எரிச்சலோட இருந்தான். என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வேலை வாங்கணும்னு சொல்லி வேலை வாங்கினான். பித்தோமையும் கட்டினாங்க, ராமசேசையும் கட்டினாங்க, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டினாங்க. ஆனாலும் 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 வாசிடா, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு மேட்டர் இருக்கு, வாசிமா. ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். இந்த ஆண்டு சத்துருவுக்கு எரிச்சலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென் சொன்னவங்களுக்கு அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே.
அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ, எவ்வளவு தந்திரமாய் அவர்கள் செயல்பட்டார்களோ, அவ்வளவு அதிகமாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது 30 லட்சம் பேர் இருந்தாங்களாம். எத்தனை லட்சம் பேர்? நான் ஆரம்பத்தில் சொன்ன எவ்வளோ பேர் போனாங்க? 70 லட்சம் பேரா? 70 பேர் போனாங்க. 70 பேரா போனவங்க இப்போ எத்தனை லட்சமா இருக்கிறாங்க? அப்பா, ஒரு வாயை பழந்துடும், வாயை பொழக்கிற மாதிரி ஒரு பெருக்கம். இந்த ஆண்டு உங்களை அப்படி பெருக பண்ணுவார். எவ்வளவு ஒடுக்கினார்களோ இவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அரண்மனையில புதுசா ஒரு சலசலப்பு. ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் விறுவிறுனியா இருக்கு. ஆமா, வைத்தறிச்சலை கொடுப்பார் சத்துருவுக்கு. என்னடா ராமசேச கட்டுறோம், பித்தோம கட்டுறோம், கட்டுனா முடிச்சிடலான்னு சொன்னா அது பொய்த்து போயிடுச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஆலோசனை கூட்டம். என்ன பண்ணலாம்? டே, அவனுக்கு செங்கல் அறுக்கிறதுக்கு இவ்வளோ நாளும் வைக்கோல் கொடுத்தோம்ல, இனி வைக்கோல் கொடுக்கறத கட் பண்ணிடுவோம். வைக்கோல் கொடுக்கறத கட் பண்ணிடுவோம். அவனா தான் வைக்கோல் எரிக்கிறதுக்கு அந்த செங்கலெல்லாம் அதை பச்சையாக இருக்கிறத சூளையில் போட்டு தயார் பண்ணணும்ல, அதுக்கு தேவையான வைக்கோலை இனி கொடுக்க கூடாது. அதை ஸ்டாப் பண்ணு. சபையே, என் வருமானத்திற்கான வாசல்களை இந்த உலகம் அடைத்தாலும் என் தேவன் புதிதாய் தம்முடைய பண்டசாலையை திறப்பார். அது வருமானமா இருக்கலாம், அது என் சரீர சுகமா இருக்கலாம், அது என் வீட்டின் நன்மையா இருக்கலாம், இந்த சபையின் வளர்ச்சியா இருக்கலாம், எதுவானாலும் சரி, வைக்கோலையா தரமாட்டேன். இப்போ தாளடிகளை அவங்களே என்ன பண்றாங்கன்னா, அறுத்து எடுக்கணும், விறகும் பார்க்கணும், அதே வேலையை செய்யணும். எவ்வளவு செங்கல் அறுத்தார்களோ அவ்வளவு செங்கல் அறுத்து எடுக்கணும். எவ்வளவு வேலைகள் செய்தார்களோ அதே வேலையை செய்யணும். 12 மணி நேரம் வேலையா இருந்தது 20 மணி நேரம் வேலையாயிடுச்சு. வேலை 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 வேலை, கொடுமை கொடுமை கொடுமை. சபையே, ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன், கீழ்ப்படி கீழ்ப்படி. எவ்வளோ கொடுமையை பிசாசு உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் இங்க கூடுகிற இந்த ஆராதனை விடாத. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விட்டுறாத. உறுதியான தீர்மானம் எடு. அவ என்ன நசுக்குனாலும் நீ மேல வருவா. ஹல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் 2 கண்ணும் பார்வை இழந்தவராய், கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப பல பாடுகளுக்கு மத்தியில் ஊழியம் செஞ்சு தேவராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க எழுதின ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமாம், கிறிஸ்தவனுங்கிறத விட இன்னைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்தவன் தான். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்துடே, பிசாசு, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட உயருவேன். ஹல்லேலூயா. 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 ஆமாயா, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நான் சும்மா இருந்தாலும் என் வேலையை அவர் எடுத்து செய்வார். ஒருவேளை நான் எழுப்ப முடியாம இருக்கலாம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதபடி என் கஜானா காலியா இருக்கலாம், என் பேஸ் எம்டியா இருக்கலாம். ஆனால் எனக்காய் செயல்படுகிறவர், அவரிடத்தில் சகலமும் இருக்கு. செருபாபேல் தேவாலயத்தை கட்டி எழுப்பும்படியாய் வந்தவன், கையிலே ஒன்றுமில்லை, பெரிய வேலை இருப்பதோ ஒன்றுமில்லை. அவனை பார்த்து சொன்னாரு, யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு, செருபாபேலே செருபாபேலே, கையில ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறியா? வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அமைதியா இருந்தாலும் எனக்கான வேலையை பரலோகம் செய்து கொண்டே இருக்கும். ஆனா என் ரூட்ல நான் நிற்கணும். ஹல்லேலூயா.
நான் எங்க நிக்கணுமோ அங்க நின்னுகிட்டே இருந்தா எனக்கான வேலையை நான் செய்யாவிட்டால் என்னிலும் வலிமையுள்ளவர் செய்ய ஆரம்பிப்பார். அவர் செய்து நிறைவேற்றுவார், செய்து நிறைவேற்றுவார். இப்போ வைக்கோல் கொடுக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டாயிடுச்சு. இப்போ நினைக்கிறான் இவங்களை குறுக பண்ணிடலாம், இவங்களுடைய பெருக்கத்தை தடுத்து நிறுத்திடலான்னு சொல்லி அவன் ஆவலோடு அவர்களுடைய பலவீனத்தையும் அவர்கள் குறுகி போகிற காரியத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கண்ணோட்டம் இட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த வருஷம் ஒரு போட்டி நடக்க போகுது. ஹல்லேலூயா. யாருக்கு? நமக்கு இல்லை, நம்மை அழைத்தவருக்கும் சாத்தானுக்கும் இடையே, யோபுவுக்கும் சத்துருவுக்கும் இடையே நடந்த போட்டி இந்த ஆண்டு நடக்க போகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். யோபு நின்னது போல நான் நிற்பேன். அப்படி தீர்மானம் எடுங்க. நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். எங்கே எதிலே நான் நிற்க வேண்டுமோ அதிலே சரியாய் நின்றால் எனக்கானவைகள் என்னால் செய்ய முடியாவிட்டாலும் என்னுடையவர் செய்வார், எனக்குரியவர் செய்வார், என்னை அழைத்தவர் செய்வார், எனக்கு வாக்கு பண்ணியவர் செய்வார். அவர் என்னிலும் வல்லவர். ஆமா, நான் செஞ்சா அது பலுகும், அவர் செஞ்சா பெருகும். ஹல்லேலூயா. இவன் நினைச்சான் வைக்கோலை கொடுக்காதனால இனி அவன் அப்படியே குறுகி போயிடுவான் அப்படின்னு நினைச்சான். பாருங்க, நடந்த காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மறுபடியும் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. 13-14 பாருங்க. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கொடுமை நடத்துறான், கொடுமை பண்றான், ஆனாலும் பலுகினார்கள். ஹல்லேலூயா. அவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஆலோசனை கூட்டம். வைக்கோல கொடுக்கலன்னா குறுக பண்ணிடலாம் நினைச்சா இன்னும் பெருகிறானே, என்ன பண்ணலாம்? அப்பதான் அதுல ஒருத்தன் சொல்றான், பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் அவுட் ஆக்கிட்டோம்னா பூரா பொட்டையா போயிரும், பொம்பளைங்க இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பிளான் கொடுத்துட்டான், பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் அவுட் பண்ணு. நர்சஸ் அந்த மருத்துவச்சிகளை அழைக்கிறார். அவர்கள் அழைச்சு, நீங்க தானே போவீங்க, ஆம்பளை பிள்ளை அப்படின்னா கழுத்தை நெரிச்சு கொன்றுங்க. பிளான் கொடுக்குறாங்க. இப்ப பார்த்தா கழுத்தை நெரிக்க வந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் பிள்ளைகளை பாதுகாத்தார்கள், இன்னும் பெருகுகிறார்கள். ஹல்லேலூயா. பிசாசே, என்னை அழிக்கவோ, என் சபையை அழிக்கவோ, என் சபையின் பிள்ளைகளுடைய குடும்பங்களை அழிக்கவோ உனக்கு அதிகாரம் கிடையாது. வானமண்டலத்தில் போராடுகிறவனே, உன்னை சபித்து அப்புறப்படுத்துகிறேன். நீ மோதலாம், நொறுங்கி போவது நீதான். அடுத்தும் பெறுகிறாங்க, அடுத்தும் பெறுகிறாங்க. இப்போ ஒரு பிளான் நடக்கு. அடுத்து ஒரு ஆலோசனை கூட்டம். பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகளாம் கொண்டுடலாம் அப்படின்னு மருத்துவச்சிகளை வச்சு கொண்டுடலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுவோம், ஒரு சட்டத்தை இயற்றுவோம். பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் நதியிலே தூக்கி போட வேண்டும். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா தூக்கி நைல் நதியில போட்டுறணும், அதை வளர்க்க கூடாது. அப்படிப்பட்ட சட்டங்கள் கடுமையாய் இயற்றப்பட்ட போதிலும் அங்கே தப்பி பிழைத்தான் மோசே. ஹல்லேலூயா. எந்த பிள்ளைய நதியில போடணும்னு சொன்னானோ அந்த பிள்ளை அவன் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு, அவன் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துச்சியா. அந்த பிள்ளைய கொண்டுதான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார். என் ஜனத்தை நசுக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்றியா? உன் வீட்டுக்குள்ளேயே நான் வளர்க்கிறேன்டா என் ஆளை அப்படின்னு சொல்லி மோசேயை அங்கே வளர செய்து மீதியானுக்கு கொண்டு போய் அவனை பயிற்சி வித்து பழக்கு வைத்து அவனை பலப்படுத்தி கொண்டு வந்து 30 லட்சம் பேரா கானானை நோக்கி புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? ஏன்?
அங்கேயே இருந்து பெருகிருக்கலாம்ல. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வெறும் பலுகுதலும் பெருகுதலும் கிடையாது, கானான சுதந்தரிக்கணும். யாக்கோபு அதைத்தான் சொன்னாரு. 28:4 வாசிடா. ஆதியாகமம் 28:4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொன்னான். ஹல்லேலூயா. யாக்கோபே, பரதேசியா போறேன்னு நினைக்கிறியாடா? அப்பாவை விட்டு, அம்மாவை விட்டு, வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு போறேன்னு நினைக்கிறியா? டோன்ட் வரி, பயப்படாத. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பலகி பெருக பண்ணுவார். அது மட்டும் இல்லை, யாக்கோப், ஆபிரகாம், ஈசாக் ஆகிய எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் உன்னையும் உன் சந்ததியையும் சுதந்தரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கானானை சுதந்தரிக்கணும்னா எகிப்தை விட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். எது எகிப்தாய் தெரிகிறதோ அதை விட்டு வெளியே வா, புறப்படு. அந்த புதிய பாதையை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். கானானை சுதந்தரிக்கும்படியாய் 70 பேரா போனவங்க 400 வருடங்கள் கழித்து 30 லட்சம் பேராய் புறப்பட்டு வந்தார்கள். செங்கடல் வழிவிட்டது. ஆமே, உனக்கு வழிவிடும். அடைபட்ட கதவுகள் திறக்கும். பகலில் மேகமாய், இரவில் அக்கினியாய் உடனிருந்து நடத்தினார். வாக்கு பண்ணிய கானான் தேசத்திற்குள் தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போனார். வார்த்தையில் நிலைத்திருந்தவர்கள் கானானில் நுழைந்தார்கள். வார்த்தையை மீறினவர்கள் பிரயாணத்தில் அழிந்தார்கள். நாம் அழிவதற்கல்ல, நாம் சுதந்தரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். வாக்கு கொடுத்தபடி வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி தருவார். எழுந்து நிற்கலாமா? ஜபிக்க ஆரம்பிங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஒரு 10 நிமிடம் ஜபிக்க போறோம். அடுத்த ஆராதனைக்குள்ள நாம கடந்து போகணும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். யாக்கோபுக்கு தகப்பன் ஈசாக்கினால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் வெறும் வார்த்தை அல்ல. உங்க முன்னாடி நின்று கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் இவ்வளோ நேரம் பிரசங்கித்தது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்வு தரும். அது உங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். உங்களை குறுக பண்ண எவனாலும் எதுவானாலும் முடியாது. பிசாசா, மனுஷனா, பயப்படாதீங்க. நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். 70 பேரா போனவங்க 30 லட்சமா வந்தாங்க. நீ பெருகுவாய். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். கைகளின் பிரயாசத்தில் உன் வருமானத்தை பெருக பண்ணுவார். நாட்கள் கடந்து செல்ல செல்ல, வயது முதிர ஐயோ புதுசா வியாதி வருதே. சரீரத்தின் வியாதியில பலவீனப்பட்ட நிலையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆரோக்கியத்தில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பார். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். உன் காயங்களை கட்டுவார். கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருடைய வல்லமை இப்பொழுது இந்த இடத்துல அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய வலதுகரம் இங்கே நீட்டப்பட்டிருக்கிறது. சிலுவையில் ஆணிகளால் கடாவப்பட்ட தழும்புகளை ஏற்றுக்கொண்ட அவருடைய கரம் இங்கே நீட்டப்படுகிறது. அது நீட்டப்பட்டு இருக்கிறது. அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் குறுகி போயிருக்கிறேன். என்னை குறுக பண்ணுகிற பிசாசுக்கும் நடுவில், சத்துருக்களுக்கு மத்தியில் என்னை நீங்க பெருக பண்ணுவீங்கிறத நம்புறேன்ப்பா.
பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நீங்க செய்வீங்கங்கிறத நம்புறேன். அப்படி ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. பின்னாடி நிற்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. முன்னாடி பிள்ளைங்க ஜெபிங்கடா, தம்பி ஜெபி, தங்கச்சி ஜெபிமா, வாலிப பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என்னை பெருக பண்ணுவீராக. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. அவர் நடத்துவார். எவ்வளவு வனாந்திர பாதையா இருந்தாலும் நடத்துவார். செங்கடலா இருந்தாலும் வழிவிடும். யோர்தானா இருந்தாலும் இரண்டா பிரியும். எரிகோ போன்ற மதில்கள் இடிந்து விழும். எனக்கு பசி என்றால் வானத்திலிருந்து உணவை தருவார். பரலோகத்தின் தேவன் என்னை போஷிப்பார். என் விருப்பத்தை நிறைவேற்றுவார். என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சேர்ந்து பாடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், எனக்கு சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. பார்வோன் எத்தனை முறை ஆலோசனை செய்தாலும் சரி, அவன் எவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்யும்படியாய் எதிர்த்து நின்றாலும் சரி, நான் ஒடுங்கி போவதில்லை. காரணம், யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஷபாராக்கபா லிபாராக்கபா ஷபாராக்கபா, சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோபின் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். குறுகி போக மாட்டாய், அழிந்து போக மாட்டாய், சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். மரணம் ஒன்ன மேற்கொள்ள முடியாது, சத்ருவண்ண மேற்கொள்ள முடியாது. சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னாரு.
நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். சபையே, இந்த சபைக்குள் ஆராதிக்கும்படியா கர்த்தரை தேடி வந்த தாயே, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். தங்கச்சி, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அக்கா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். தம்பி, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அண்ணே, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஐயா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை ஏமாற்ற யாராலும் முடியாது, என்னை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, என்னை ஒடுக்குவதற்கு எவராலும் முடியாது. நான் பழுகுவேன், நான் பெருகுவேன், நான் பழுகி பெருகுவேன். ஒருவேளை தகப்பனை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது யாக்கோபு தனி ஒருவனாய் போனாலும் ஈசாக்கின் இருதயத்தில் ஐயோ என் பிள்ளை ஒத்தையா போறானே, தாய் ரெபேக்காளின் இருதயம் என் பிள்ளை அனாதையா போயிட்டு இருக்கிறானே. ஏன் யாக்கோபோட இருதயம் கூட தனியா போறேனே, என் வாழ்க்கை என்ன ஆகும், என் பிரயாணம் பாதுகாப்பாக இருக்குமா, மாமா வீட்டை போய் சேருவேனா, அங்கு நான் வாழ்ந்திருப்பேனா. ஒருவேளை பலவிதமான எண்ணங்கள் அவனுக்குள் ஓடி இருக்கலாம். ஆனால் யாக்கோபு அறியாத அவனுடைய வாழ்க்கையில அவனை வாழ வைக்கக்கூடிய ஒருவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனோடு கூட இருந்தார். இங்க வந்திருக்கிற நீங்க யாரும் அநாதை கிடையாது. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தி உங்களுக்கு சொல்றேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார். நீங்க அநாதை கிடையாது, நீங்க கைவிடப்பட்டவங்க கிடையாது. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். ஜனங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சபையில நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்கப்பா. போதிய வருமானம் இல்ல, சரீரத்துல நல்ல சுகபலன் இல்ல ஆண்டவரே, பலனற்றவர்களா இருக்கிறாங்க. ஆனா நீங்க வாக்கு கொடுக்குறீங்க, பழகி பெருக பண்ணுவேன்னு. அந்த வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா. என் ஜனத்தை ஆசீர்வதிச்சிருங்க, என் சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உங்க ஊழியக்காரனாகிய என்னை, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் கைவிடாத தேவன் நீர் ஐயா. சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை, வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார் அனைவர் மீதும் உம்முடைய நன்மையின் கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.